இல்லை இது இப்படியே போக போக போகணும்னா இவங்க தான் இந்து அமைப்பினர்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை கடுமையாக போராட்டம் நடக்க கவர்மெண்ட்டே என்ன பண்ணோம், இது யாருக்கும் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருங்க, எல்லாருமே அவங்க சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க, தர்காவுக்கு போய் சாமி மட்டும் கும்பிட்டுவாங்க, நீங்கள் தயவுசெய்து இந்த இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு ஒரு தடை கொண்டு வந்து 2 பக்கமும் தடை பண்ணிட்டு கொஞ்ச நாள் பொறுத்தா சரி பண்ண முடியும். பட் இது வந்து இதை ஆரம்பிச்சு விடுற இன்னைக்கு இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே அந்த ஏடிஜிபி கல்பனா இருக்காங்கல்ல, அவங்க அந்த விவகாரம் அறிக்கை அதை கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னைக்கு டைவர்ட் பண்றதுக்கு இதை பண்றாங்க. எப்பப்பெல்லாம் எந்தெந்த பிரச்சனை வருதோ அதுக்கு அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க திமுக, அது அப்படியே மாறி மக்கள்லாம் இப்ப அங்க போயிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து இந்த பக்கம் வந்துருவாங்க. ஸோ மாறி மாறி டைவர்ட் பண்ணி பண்றதுதான் இன்னைக்கு அவங்களோட டாக்டிக்ஸ். அதுல அவங்க அதே நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அதை மாறணும்னா மக்களா பார்த்து மக்களா ஒரு உணர்ந்து இது என்ன இருக்கு, நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இதை நவாஸ் கனி உள்ள வர வேண்டாம், ஸ்டாலின் அவர்களும் உள்ள வர வேண்டாம், இன்னும் கேட்ட இந்து முன்னணி கூட வர வேண்டாம், நாங்க பாத்துக்கிறோம் இது எங்க அப்படின்னு ஒரு செட்டில்மெண்ட் வரும்போதுதான் சரியாகும். ஆனா இந்து முன்னணி ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னது உதாரணம் தான். 2 பேருக்கு 2 கொடுத்தீங்கன்னா வரமாட்டாங்க, ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் டினை பண்ணும்போது தான் அவர் வந்து கேட்பாரு எனக்கு ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும் போது தான் உங்களுக்கு கோவம் வருது.